பிரமாதமாக இருக்குது. இது சீமான் சொல்லி தேர்தல் ஆணையத்தில், ஏன்னா அவர் தேர்தல் ஆணையத்தில் போய் பார்த்தபோது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசியிருக்காருன்னு சொல்லி செய்திகள் வந்தது. 2 மணி நேரமும் என்ன பேசினார் நமக்கு தெரியாது. இதை அவர் பேசினாரா, அவருடைய கருத்தா, இல்லை தேர்தல் ஆணையமே வந்ததா, இல்லை பொதுவாக வரக்கூடிய எந்த கட்சி வேணாலும் சொல்லியிருக்கலாம். திராவிட கட்சிகள் சொல்லியிருக்காது, அது நல்லா தெரியுது. அவங்க ஏன் சொல்ல போகிறாங்க? குற்ற பின்னணி உள்ளதெல்லாம் விளம்பரம் பண்ணணும்னு சம்மந்தப்பட்டவங்க ஏன் சொல்ல போகிறாங்க? இப்போ சீமான் 117 பேர் ஆண்கள், 117 பேர் பெண்கள், திருநங்கைகள் உட்படன்னு சொல்லி வரும்போது அவர்கள் பட்டதாரிகள், அவர்கள் குற்ற பின்னணி இல்லாதவர்கள்ங்கிறத தைரியமாக சொல்ல முடியுது. இங்கே எந்த கட்சியில் சொல்ல முடியுது? மக்களுக்கு இதுவரை தெரியாத உண்மைகள், மறைக்கப்பட்ட உண்மைகள், இல்லை மறக்கப்பட்ட உண்மைகள் இப்போ வெளியே வரும் தேர்தலுக்கு. அப்போது நம்ம யார் ஆட்சி செய்வது? இவங்களுக்காக நம்ம ஓட்டு போடணும். நீ ஏற்கனவே அவனே ஒத்துக்கிறான் அவ்வளவு திருட்டு கேஸ் இருக்குன்னு. இதில் அவன் மறைக்கிறது வேறு எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. இதெல்லாம் தாண்டி அதில் எல்லாத்தையும் உண்மையை சொல்கிறானு எப்போ தெரியும்? இதுக்கப்புறம் அது பதிவாகி அது வெளியில் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் இல்லைங்க அவர் 2 கேஸை மறைச்சிருக்காருன்னு அப்புறம் தானே வரப்போகுது. இப்படி ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக திராவிட கட்சிகளுக்கு ஒரு பெரிய அணுகுண்டு. தேர்தல் ஆணையம் போட்டு குற்றப்பின்னணியே இல்லாத வேட்பாளர்கள் அவங்களுக்கு இது நன்மை தரும். இப்போ சீமானுடைய கட்சியில் குற்றப்பின்னணியே இல்லாதவர்கள் தான் பார்த்து சீட்டு ஒதுக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது சரியாக இருக்கும் பட்சத்தில் அப்போ மக்கள் இவன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ 19 கேஸுன்றான், அவன் 16ன்றான். ஒரு கட்சிக்காரனையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இவங்க கட்சியில் எந்த குற்ற பின்னணியும் இல்லையே. அப்போ மக்களுடைய மனமாற்றத்திற்கு ஒரு ஆரம்பம் இது, ஒரு தொடக்கம்தான். இது நிச்சயமாக ஒரு நல்ல தொடக்கம். இந்த தொடக்கத்திற்கு தேர்தல் ஆணையத்தை பாராட்ட வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு சீமான் அவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருந்தாலோ இல்லை யார் சொல்லியிருந்தாலும் இது பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது திராவிடத்திற்கு எதிராக வீசப்பட்ட அணுகுண்டு. நீ இதை விளம்பரம் பண்ணணும். அதுவும் எப்படின்னா 3 முறை விளம்பரம் பண்ணணும் தேர்தலுக்கு முன்னால். ஒரு தேசிய பத்திரிகையிலையும் ஒரு மாநில பத்திரிகையிலையும் போடணும். கரெக்டாக சொல்லணுன்னா ஒரு இங்கிலீஷ் பத்திரிகையிலையும் ஒரு தமிழ் பத்திரிகையிலையும் போடணும். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அந்தந்த ஊரில் அந்தந்த மொழி, இப்போ தமிழுக்கு பதிலாக அங்கே வங்காளம் அந்த மாதிரி. இது மட்டும் இல்லாமல் அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு இருந்தால் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க சரண் சார். தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நாம் தமிழ் கட்சி சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை சில நாட்களுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையரை சந்தித்து சீமானவன் தரப்பினர் முன் வச்சிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து பல விஷயங்கள் இந்த தேர்தல் ஆணையம் நடைமுறைப்படுத்தி, குறிப்பாக இப்போ வெளியாகக்கூடிய விஷயம் திராவிட கட்சிகளுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா வந்திருக்கு. வேட்பாளர் மேலே இருக்கக்கூடிய அந்த குற்றப்பின்னணிகளை அவங்க விளம்பரப்படுத்தணும், அதுவும் தேர்தலுக்கு முன்னாடி 3 டைம் விளம்பரப்படுத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த மாற்றத்தை? பிரமாதமாக இருக்குது. இது சீமான் சொல்லி தேர்தல் ஆணையத்தில், ஏன்னா அவர் தேர்தல் ஆணையத்தில் போய் பார்த்தபோது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசியிருக்காருன்னு சொல்லி செய்திகள் வந்தது. 2 மணி நேரமும் என்ன பேசினார் நமக்கு தெரியாது. இதை அவர் பேசினாரா, அவருடைய கருத்தா, இல்லை தேர்தல் ஆணையமே வந்ததா, இல்லை பொதுவாக வரக்கூடிய எந்த கட்சி வேணாலும் சொல்லியிருக்கலாம். திராவிட கட்சிகள் சொல்லியிருக்காது, அது நல்லா தெரியுது. அவங்க ஏன் சொல்ல போகிறாங்க? குற்ற பின்னணி உள்ளதெல்லாம் விளம்பரம் பண்ணணும்னு சம்மந்தப்பட்டவங்க ஏன் சொல்ல போகிறாங்க? இப்போ சீமான் 117 பேர் ஆண்கள், 117 பேர் பெண்கள், திருநங்கைகள் உட்படன்னு சொல்லி வரும்போது அவர்கள் பட்டதாரிகள், அவர்கள் குற்ற பின்னணி இல்லாதவர்கள்ங்கிறத தைரியமாக சொல்ல முடியுது. இங்கே எந்த கட்சியில் சொல்ல முடியுது? ஒரு ஆளுக்கு பின்னாலேயும் 18 கேஸு 19 கேஸு. இந்தியாவிலேயே அதிகமான குற்ற வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய இதில் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் நம்பர் 1லேயோ நம்பர் 2லேயோ நிற்கிறார், டாப் 10ல். அரசியல்வாதிகள் மேலே இருக்கக்கூடிய குற்றம் இல்லை, அந்த குற்ற வழக்குகள் லஞ்ச வழக்குகள், குற்ற வழக்குகள், விதிகளை மீறி ஒரு எல்லா குற்ற வழக்குகள்னால் எல்லாம் எந்த விதமாகவும் இருக்கலாம். புரியுது. அநேகமாக லஞ்சம் ஒரு அரசியல்வாதி மீது, நம்ம பொதுவாக சொல்கிறோம், அரசியல்வாதி மீது வரக்கூடியது என்ன? லஞ்ச ஊழல் குற்றம், இல்லை தேர்தல் விதிமீறல் குற்றங்கள், இல்லை நிர்வாகம் செய்யும்போது உள்ள குற்றங்கள்.
இவ்வளோதானே அரசியல்வாதிக்கு வரக்கூடியது. அதான் இல்லை ஏதாவது ஒரு சில இந்த பேச்சுகள், இப்போ உதயநிதி ஐயா அவர்கள் மீது வந்து துணை முதல்வர் மீது அந்த டெங்கு மலேரியான்னு பேசுனது பல மாநிலங்களில் வந்து குற்ற வழக்குகளாக. சனாதனம் பற்றி சனாதன ஒழிப்பேன், சனாதனத்தை ஒழிப்பேன்னா நான் இந்துக்களை ஒழிப்பேன்னு அர்த்தம். ஒரு இனத்தையே நீ ஒழிப்பேன் என்று பேசுவது ஹேட் ஸ்பீச், வெறுப்பு பேச்சு அப்படின்னு சொல்லி வழக்கு. இந்த வழக்கு என்ன ஆக போகுது, எவ்வளோ நாள் நிலவையில் இருக்கும், எத்தனை வருஷம் நடக்கும்? நம்மளதுலாம் நம்ம நீதி அமைப்பில் தான் பார்த்தீங்கன்னா வழக்கு வந்து 20 வருஷம் 30 வருஷம்லாம் இருக்கிறதெல்லாம் கூட சர்வசாதாரணமாக நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் யதார்த்தத்தில். அவங்களுக்காக வேணால் நடுராத்திரியில் ஜட்ஜி வீட்டில் உட்கார வச்சு, ஜட்ஜை எழுப்பி உட்கார வச்சு, வக்கீல்லாம் போய் நடுராத்திரியில் கூட மெரினாவில் சமாதிக்கு இடம் வேணும்னா அப்போ வந்து வழக்கு நடத்துவாங்க. நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன். பாமர மக்கள் வந்து நினச்சி பார்க்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. பாமர மக்கள் டெல்லியில் போய் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போனோன்னா அவன் இங்கேருந்து டெல்லிக்கு முதல்ல ரயிலில் போகிறதுக்கே அவனுக்கு காசு. அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து நீதித்துறையை குறை சொல்லலை, நம்மளுடைய அமைப்பு அப்படி இருக்குது. இந்த அமைப்பு கொஞ்சம் இப்போ சென்னையில் வந்து இப்போ இவர் கூட பேசியிருக்காரு, சீமான் கூட, உச்சநீதிமன்ற கிளை சென்னையில் இருக்கணும்னு ஏற்கனவே அந்த ப்ரப்போசல் இருக்குது. அது கூட பேசணும் நம்ம. அப்படி வந்தால் தென்னாடு பூரா வந்து இங்கே சென்னை உச்சநீதிமன்ற கிளை இப்போ எப்படி வந்து சென்னை உச்சநீதிமன்றத்துக்கு ரொம்ப நாளாக சென்னையில் மட்டுமே இருந்தது, இப்போ மதுரையில் வந்திருக்கு. அப்போ தான் இந்த 5 தலைநகரம்னு சொன்னார். எல்லோரும் கூட கிண்டல் பண்ணாங்க, 5 தலைநகரம் எப்படிங்க வைப்பாங்க? நான் கூட பேசியிருக்கோம். ஏங்க ஹைதராபாத் 2 மாநிலத்துக்கு தலைநகராக இல்லையா 10 வருஷம்? சண்டிகர் வந்து இன்னுமே பஞ்சாப் ஹரியானா 2த்துக்கும் தலைநகராக இல்லையா? இந்தியாவில் வந்து மும்பை வந்து வணிக தலைநகர்னு சொல்லலையா? சென்னையை வந்து மருத்துவ தலைநகர்னு சொல்லலையா? பெங்களூர் ஹைதராபாத்தை வந்து ஐடி தலைநகர்னு சொல்லலையா? சட்ட அமைப்பில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, தொழில் ரீதியாக யதார்த்தமாக எப்படி இருக்குது அந்த வகையில் வந்து கலைக்காக ஒரு கலை பண்பாட்டுக்காக ஒன்று, தொழிலுக்காக ஒன்று, தொழில்நுட்பத்துக்காக ஒன்று. தொழில்னு வரும்போது மேனுஃபேக்சரிங் எல்லாம் வருது, தொழில்நுட்பம்னு வரும்போது ஐடி இந்த மாதிரி டெக்னாலஜி வருது. இன்னொன்றும் ஒரு நகரம் திருப்பூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பின்னலாடை, ஆம்பூர் வேலூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த செருப்பு அந்த மாதிரி தோல் சம்மந்தப்பட்ட பொருட்கள், பெல்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் ஒவ்வொரு ஊரில் ஒன்று இருக்குது. உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா மணப்பாறை முறுக்கு, இங்கே போனால் இது, இந்த ஊரில் இது, ஒரு ஊரில் ஒன்று ஃபேமஸ்ஸு. நம்ம சொல்கிறோம்ல திருநெல்வேலி அல்வா, சாதாரண நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்லேயே இந்த ஊரில் இது ஃபேமஸ்ன்னு இருக்குது. அந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் ஏதோ ஒரு சிறப்பு திறமை, சிறப்பு ஒன்று இருக்குது. இப்போ இந்த குற்றப்பின்னணியில் வரும்போது பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகளுக்கு என்ன சிக்கல்லாம், அவங்க என்ன தேர்தல் ஒரு பெரிய அணுகுண்டை தூக்கி போட்டுடுச்சு. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல், ஏன்னா இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, 5 மாநிலங்களுக்கு வரக்கூடிய தேர்தல். ஆசாம், மேற்கு வங்காளம், தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி எல்லாம் சேர்த்து இப்போ போட்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் போட்டது. தேர்தல் ஆணையம் மத்திய அரசு நீங்கள் எப்படி ஒன்றும் வச்சுக்கலாம். தேர்தல் ஆணையம்ங்கிறது தனி அமைப்புனா கூட மத்திய அரசு ஏதோ ஒரு வகையில் சம்மந்தப்படுது. பெரிய அணுகுண்டு. என்ன அணுகுண்டு? திராவிடத்திற்கு எதிரான அணுகுண்டு. என்ன அணுகுண்டு சார்? என்னங்க, நான் இப்போ அதுதான் சொன்னேன், முதல்வர் பேர்லேயும் வழக்குகள் இருக்குது. அது அவர் நம்பர் 1ல் இருக்கார், 2ல் இருக்கார், இந்த ஒப்புமையெல்லாம் விட்டுடுவோம். அவர் பேரில் சில வழக்குகள் இருக்குது. துணை முதல்வர் பேரில் சில வழக்குகள் இருக்குது. அந்த அம்மர் வாங்கின வண்டி வழக்கு கூட இன்னும் நிலுவையில் தான் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்படி மந்திரிகள் பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரி இப்போ உள்ள திமுக அமைச்சர்கள் பேரில் பார்த்தீங்கன்னா சொத்து குவிப்பு இருக்குது, லஞ்சம் வாங்கினது இருக்குது. இப்படி எல்லாமே இந்த பண வசூல், மக்களுடைய பணத்தை ஏதோ ஒரு வகையில் சாப்பிட்டது, ஆட்டாயை போட்டது, இந்த வழக்குகள் இருக்குது. இதில் வந்து சில வழக்குகள் இந்த நிலைமையில் இருக்குது, சிலது அங்கே போய் ரத்தாயிடுச்சு, சிலது மறுபடியும் மீட்டு கொண்டு வந்துட்டாங்க, சிலது தடைவை. பல நீதித்துறையின் பல கட்டங்களில் பல நிலைமைகளில் இருக்குது. ஆனால் பெண்டிங் இருக்குது, நிலுவையில் இருக்குது. இப்போ இது வரைக்கும் என்ன இருக்குது சட்டம்? இதுக்கு முன்னால் இருந்த தேர்தல் ஆணையம், இதுக்கு முன்னால் உள்ள தேர்தலில் உங்கள் மீது உள்ள குற்ற வழக்குகள்லாம் பட்டியலிடுங்கன்னு சொல்லி அந்த படிவத்தில் இருக்குது. ஆனால் அதை வந்து அவன் என்ன அதில் இருக்கான ஒன்று, அது இருக்கிறத வந்து எல்லாத்தையும் நிறைய அரசியல்வாதிகள், குறிப்பாக திராவிட அரசியல்வாதிகள் வந்து மொத்தம் அதுக்கு மேலே 19 வழக்கு இருக்குன்னா 2 மட்டும்
அதாவது கரண்ட்டாக வந்து மக்கள் மத்தியில் இங்கே நினைவில் இருக்கிறது மட்டும் போடுவான், 2 3 பாக்கி எல்லாத்தையும் மறைச்சிடுவாங்க. தேர்தல் ஆணையம் ஒரு வேட்பாளருக்கும் வந்து இதுதானா இதை தாண்டி இருக்கான்னு வெரிஃபை பண்ணுற நெட்வொர்க் நமக்கு இல்லை. அதை அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள். நாளைக்கு எதிர்கட்சியை சேர்ந்தவனோ இல்லை தோற்றவனோ இல்லை யாரோ ஒரு பொதுநலவாதியோ வந்து இவர் 19 வழக்கு இருக்குது, இதில் 3 தான் எழுதியிருக்காரு, 16 வந்து வரலன்னு எங்கேயோ அந்த தேர்தல் அந்த படிவம் வந்து லீக் ஆகி அவன் கோர்ட்டுக்கு போனால் தான் அது சிக்கலே தவிர போகாத வரைக்கும் அவன் தப்பிச்சிடுறான். அதாவது அவன் சிக்குவதை விட தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. நம்மளுடைய தேர்தல் அமைப்பிலும் நீதித்துறை அமைப்பிலும் அப்படி தான் இருக்குது. இப்போ கூட அவர் சைதை துரைசாமி அவர்கள் 2011 கொளத்தூரில் ஸ்டாலின் போது லஞ்சம் கொடுத்து ஓட்டு வாங்கினதாக ஒரு வழக்கு போட்டு இன்னும் பெண்டிங் இருக்குது. 2016 அந்த டேர்மில் அவர் எம்எல்ஏவாக இருந்து முடிஞ்சு போச்சு. ஆனால் இப்போ போய் வழக்கு விசாரிச்சு நம்மளோடத்தில் அப்படி தான் டிலே வருது, தாமதங்கள் வருது. நீதித்துறையில் பல கோடி வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்குது. நமக்கு தேவையான அளவுக்கு நீதிபதிகள் இல்லை. கட்டமைப்பை வந்து அதிகப்படுத்தணும். அதாவது இவ்வளோ பேருக்கு ஒரு போலீஸ்காரங்கிறதே நம்ம இன்னும் அச்சீவ் பண்ண முடியாமல் இருக்கோம். இப்போ இவ்வளோ பேருக்கு ஒரு நீதிமன்றம், இவ்வளோ பேருக்கு ஒரு நீதித்துறை, இவ்வளோ வழக்குகளுக்கு ஒரு இன்னும் வரல. அதெல்லாம் இந்த மேம்பாடுகள் இதெல்லாம் வந்து நமக்கு சீர்திருத்தங்கள் வரல. எப்போ வரும்னு தெரியல. இப்போது இந்த படிவத்தில் இவன் என்ன கொடுக்குறானோ அதான் நம்ம பொதுவான எந்த அரசியல்வாதியும் குறிப்பிட்டு சொல்லலை, பொதுவாக சொல்லணும். ஆனால் எல்லா அரசியல்வாதிகள் பற்றி இன்றைக்கி அமைச்சர்கள் எடுத்துங்க, இந்த பக்கம் எடுத்துங்க, அந்த பக்கம் எடுத்துங்க. நாங்கள் எந்த பக்கம்னு நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். மாறி மாறி 2 கட்சிகள் தானே ஆட்சி. எல்லார் பேர்லேயும் வழக்குகள் இருக்குது. 19, 17, 15, 14, 11 இப்படி தான் வித்தியாசமே தவிர இருக்குது. கொடுங்குற்றம்லாம் இருக்குது. அடிதடி கேஸு, வன்முறை, பொது சொத்துக்கு சேதமளித்தது இதுவும் இருக்குது, லஞ்சமும் இருக்குது, சொத்து குவிப்பும் இருக்குது, எல்லா வகையும் இருக்குது. ஆக மொத்தம் எல்லாமே மக்கள் விரோத விவகாரங்கள். இப்போ தான் முதல்ல ஒரு பெரிய அணுகுண்டு. ஏன்னா நீ அங்கே மட்டும் ரகசியமாக எழுதி கொடுத்துட்டு இல்லை மறைச்சிட்டு போனால் பத்தாது, நீ இதை விளம்பரம் பண்ணணும். அதுவும் எப்படின்னா 3 முறை விளம்பரம் பண்ணணும். தேர்தலுக்கு முன்னால் ஒரு தேசிய பத்திரிகையிலையும் ஒரு மாநில பத்திரிகையிலையும் போடணும். கரெக்டாக சொல்லணுன்னா ஒரு இங்கிலீஷ் பத்திரிகையிலையும் ஒரு தமிழ் பத்திரிகையிலையும் போடணும். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அந்தந்த ஊரில் அந்தந்த மொழி, இப்போ தமிழுக்கு பதிலாக அங்கே வந்தாலும் அந்த மாதிரி. இது மட்டும் இல்லாமல் டிவியில் அதுலேயும் இதை வந்து வெளியிடணும். தேர்தலுக்கு முன்னால் நினச்சி பாருங்கள். இன்றைக்கி உள்ள திமுக அமைச்சர்களோ இதுக்கு முன்னால் இருந்த ஆட்சியில் உள்ள அமைச்சர்களோ அவங்க பேரில் உள்ள வழக்குகளை வந்து வெளியில் வந்து என் பேரில் இந்த ஊரில் வந்து மதுரையில் வந்து இந்த கலெக்ட் அடித்த வழக்கு இருக்குது, அப்புறம் வந்து என்னுடைய பேரில் என் குடும்பத்து பேரில் 23 கோடி ரூபா சொத்து. இப்போ கூட அந்த இவர் அன்னியூர் சிவான்னு ஒரு எம்எல்ஏ, அவர் வந்து அவருடைய என்ன சொல்கிறது விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தலில் நின்னார். அவர் வந்து அந்த முதலமைச்சருக்கு வர அந்த திட்டத்துலேயும் அவருடைய தொகுதி நிதி திட்டத்துலேயும் 34 கோடி ரூபாயை என்ன பண்ணார், அவருடைய குடும்பத்தை, அவர் ஒய்ஃபு, அவங்க மாமியார், அவங்க மச்சான், இவங்க கம்பெனி வச்சுருக்காங்க ஹரி கன்ஸ்ட்ரக்ஷன், அவங்களுக்கு ஒதுக்கி அவங்க மூலமாக சில தொகுதி மேம்பாட்டு பணிகள் எப்படி நடந்திருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். மாமியார், மச்சான், பொண்டாட்டி இவங்க பேரில் கம்பெனி வச்சு அந்த கம்பெனிக்கு அந்த பணத்தை கொடுத்துட வேண்டியது. அந்த கம்பெனி பார்த்து செலவு பண்ணோன்னா என்ன நடந்திருக்கும்னு தெரியும். இதை வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம தொழுது வந்து இந்த மாதிரி வந்து நிறையா வந்து ஒரு ஊழல்கள், இந்த மாதிரி சொத்து குவிப்பு, யாரோ ஒரு எம்பிக்கு ஒருத்தர் வந்து மேலே வழக்கு 2019 வந்து திமுக, 2019 யார் இவர் திமுக இல்லை மன்னிக்கணும், அவர் நவாஸ்கனி அவர்கள் முஸ்லீம் லீக், அவர் பேரில் ஒரு வழக்கு. இப்போ தான் வந்து அதை வருமான வரித்துறை வந்து ஆமாம் நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கணும், உயர்நீதிமன்றம் மூலமாக யாரோ பெடிஷன் போட்டு வருமான வரித்துறைக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு அவன் இப்போ தான் விசாரிக்கிறேன் அப்படிங்கிறான். என்ன சிம்பிளான விஷயம் அப்படிங்கிறது, நம்ம பேசுகிற விஷயத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால் சொல்கிறேன். 2019 அவர் வந்து எனக்கு இவ்வளோ அசையும் சொத்து, அசையா சொத்து, அதுவே அவங்க உண்மையை சொல்கிறாங்களா, அந்த பினாமி சொத்தெல்லாம் அதில் வராது. அவங்க பேரில் நேரடியாக உள்ளது குடும்பத்தினர்னால் மனைவி, மக்கள்,
இது மட்டும்தான் அதில் வரும். 2019 கொடுத்ததுக்கும் 2024 கொடுத்ததுக்கும் 23 கோடி ரூபா வித்தியாசம். அப்போ அந்த 23 கோடி ரூபா வருமானம் எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லணுமா இல்லையா? என்கிட்ட சொல்ல வேணாம், உங்கள்கிட்ட சொல்ல வேணாம், மக்கள்கிட்ட சொல்ல வேணாம். சொல்லணும், தார்மீக ரீதியாக சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை. வருமான வரித்துறைக்கு சொல்லி தானே ஆகணும். அப்போ கோர்ட்டு கேட்குது வருமான வரித்துறையில், ஏன் அந்த 19 இப்படி சொல்லியிருக்கான், 24 வந்து 23 கோடி சொத்து இன்க்ரீஸ்ன்னு சொல்லியிருக்கான், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வருமான வரித்துறை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டேங்க, நாங்கள் அதை விசாரிச்சுட்டு இது வந்து நான் உங்களுக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னு யதார்த்த உதாரணங்களுக்கு சொல்கிறேன். அப்படி நடக்கும்பொழுது நீங்கள் என் பேரில் இந்த இடத்துல வந்து புந்து தாக்குனதாக வழக்கு இருக்குது. இப்போ திமுகலேயே பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்து KN நேரு ஆட்கள் வந்து திருச்சி சிவா ஆட்களை தாக்குனாங்க, திருச்சி சிவா ஆட்கள் பதிலுக்கு தாக்குனாங்க, போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு KN நேரு ஆட்கள் திருச்சி சிவா ஆட்களை கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது தாக்குனாங்க, ஒரே திமுகக்குள்ளேயே. இதெல்லாம் சொல்கிறது உதாரணங்கள். இப்போ வழக்கு பதிவாயிருக்குன்னு வைங்க, அதில் திருச்சி சிவா பேர்லேயும் பதிவாயிருக்கலாம், KN நேரு பேர்லேயும் பதிவாயிருக்கலாம், இல்லை அவங்க ஆட்கள் பேரில் மட்டும் பதிவாயிருக்கலாம், தெரியாது. இந்த மாதிரி வழக்குகள் லஞ்சம் ஊழல். இப்போ லஞ்சம் ஊழலில் சொல்லும்போது நான் இவ்வளோ லஞ்சம் வாங்கினதா ஒரு வழக்கு ஒன்று பெண்டிங் இருக்குது. நான் சொத்துக்கு இப்போ 17 கோடி சொத்து எக்ஸ்ட்ராவாக வாங்கினதுக்காக இப்போ நவாஸ் கனி வந்து நிற்கிறாருன்னு வைங்க. 2019, 24 வித்தியாசத்தில் 23 கோடி வித்தியாசம் வருமான வரித்துறை, அது ஒரு வழக்கு ஒன்று பெண்டிங். அவர் டிவியில் வந்து சொல்லணும், 3 தடவை பேப்பரில் கொடுக்கணும். இப்போ மக்களுக்கு இதுவரை தெரியாத உண்மைகள், மறைக்கப்பட்ட உண்மைகள், இல்லை மறக்கப்பட்ட உண்மைகள் இப்போ வெளியே வரும் தேர்தலுக்கு முன். அப்போது நம்ம யாரை ஆட்சி செய்வது, இவங்களுக்காக நம்ம ஓட்டு போடணும். நீ ஏற்கனவே அவனே ஒத்துக்கிறான் அவ்வளவு திருட்டு கேஸ் இருக்குன்னு, இதில் வந்து அவன் மறைக்கிறது வேறு வந்து எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. இதெல்லாம் தாண்டி அதில் எல்லாத்தையும் உண்மையை சொல்கிறானான்னு எப்போ தெரியும்? இதுக்கப்புறம் அது பதிவாகி அது வெளியில் வந்து தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இல்லைங்க அவர் 2 கேஸை மறைச்சிருக்காருன்னு அப்புறம் தானே வரப்போகுது. இப்படி ஒரு சூழ்நிலை வந்து கண்டிப்பாக திராவிட கட்சிகளுக்கு ஒரு பெரிய அணுகுண்டு தேர்தல் ஆணையம் போட்டு. நீங்கள் கேட்பீங்க, அப்படி கொடுக்கலன்னா என்ன பண்ணுவாங்க? தலையை சீவிடுவாங்களா அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம நாட்டில் தான் எதுக்கும் துணிஞ்சவங்க. ஆனால் என்ன அதில் என்ன பண்ண, அந்த 2011 சைதை துரைசாமி அவர்கள் போட்ட வழக்கில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இதை இந்த மாதிரி ஏப்ரல் மாதத்துக்குள்ளே முடிவு வருதுன்றாங்க தேர்தலுக்குள்ளே. அவர் ஏதோ ஆதாரங்கள்லாம் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க, நமக்கு தெரியாது, கோர்ட்டில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. லஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரி இப்போ ஒரு வட சென்னையில் ஒரு விழாவில் சேகர்பாபு வந்து எல்லாருக்கும் வரவங்களுக்கெல்லாம் 500 ரூபா நோட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பக்கத்தில் தமிழன் பிரசன்னா மற்ற திமுக நிர்வாகிகள்லாம் இருக்காங்க, வீடியோ வருது. லஞ்சம் தானே, யாரோ தெரியாமல் எடுத்து வெளியில் லீக் பண்ணியிருக்கான். இதுவே ஒரு தேர்தல் சம்மந்தப்பட்டு இருந்துச்சுன்னு வைங்க, இது ஒரு இப்போ கூட சங்கரங்கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ, அவர் வந்து காரில் போகிறாரு. அங்கே ராதான்னு ஒரு அம்மா வந்து பிடிஓனா வட்டார வளர்ச்சி அலுவலர், அவங்க தான் வந்து இந்த செக்கிங் போகிறாங்க. இங்கே தேர்தல் ஆணையம் வந்து பார்வையாளர் தான் வந்து போடுவாங்க. ஒரு தொகுதிக்கு 4 பேரோ 6 பேரோ போடுறான். ஒரு தொகுதினா எவ்வளோ பெருசு இல்லை, இந்த 4 பேர் 6 பேர் என்ன எல்லா 24 மணி நேரமும் எல்லா தெருவிலையும் சுற்றி வர முடியாது. கரெக்டாக நம்ம ஆளுங்க வந்து என்ன பண்ணுவாங்க, யார் இந்த பார்வையாளர் யாருப்பா, அந்த ஒரு எக்ஸு சும்மா ஒரு பேருக்கு வச்சுமா ராமசாமி, அவர் இப்போ தான் அங்கே தாண்டி அந்த பக்கம் போயிட்டுருக்காரு, ரைட்டு, இவர் இந்த இடத்துல இருக்கார், இவன் நோட் பண்ணி ரைட்டு இப்போ இந்த வண்டியை நம்ம வண்டி 5 கோடி ரூபா பணம் எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுக்கணும், அந்த வண்டியை போடு. இல்லை யார் செக்கிங் ஆஃபீஸரு அவங்கள அதில் ஒரு ஸ்லிப்பு கொடுத்துட்றாங்க. அந்த ஸ்லிப்பில் ஒரு கோட் வேர்டு இருக்குது. இது நடந்திருக்கு, இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அம்மா ராதான்னு ஒரு வீடியோ, இதை வந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து வீடியோ எடுத்துட்டார். அந்த எம்எல்ஏவோட வண்டி போகும்போது எந்த வித செக்கிங் இல்லாமல் கண்ணாடி இறக்குறாங்க. அந்த அம்மா பக்கத்தில் நின்றுட்டு 4 போலீஸ்காரங்களோட அவர் ஏதோ ஒரு ஸ்லிப்பு கொடுக்குறாரு. ஸ்லிப்பை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுறாங்க. டிக்கி திறக்கல, வண்டியை திறக்கல. நார்மலாக சட்டம் என்ன சொல்லுது, தேர்தல் சட்டம் அந்த விதிமுறைகள், உள்ளே இருக்கிறவங்களை வந்து இறங்கி கீழே நிற்க சொல்லணும் செக் பண்ணும்போது. நாளைக்கு அவங்களும் வந்து பார்க்கணும்ல. இதெல்லாம் எதுவுமே நடக்கலை. அந்த அம்மாட்ட வந்து ஒரு நிருபர் வந்து ஆடியோவில் கேட்குறாரு இந்த மாதிரின்னு. இல்லைங்க நான் அது என்னன்னு கேட்டு சொல்கிறேங்க. நீங்கள் யாரங்க கேட்டு சொல்லணும், நீங்கள் தானே அனுமதி, அது என்ன பாஸ் வாங்கினீங்க, அதில் திமுக கொடி போட்டுருந்துச்சே, எப்படி அலோவ் பண்ணீங்க?
தேர்தல் சமயத்தில் கொடி போடக்கூடாது. இல்லை அவங்க கலெக்டர்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கி கொடி போடுறதுக்கு பாஸ் வச்சுருந்தாங்க. நான் அந்த பாஸை தான் வாங்கி பார்த்தேன். இல்லை டிக்கியை ஓப்பன் பண்ணவே இல்லையே, அது போலீஸ்காரங்க வேலை. உங்கள் கூட வந்த போலீஸ்காரங்க அந்த வேலையை பார்க்குறாங்களான்னு பார்க்குறதுக்கு தானே உங்களை அதிகாரியாக போட்டிருக்காங்க. இல்லை நான் இந்த பக்கம் அவர்கிட்ட அந்த பாஸை வாங்கியிருந்தேன், அவங்க இப்போ போலீஸ்காரங்க திறந்துருப்பாங்க நான் நினச்சேன். இந்த மாக்கு என்ன சொல்லுதுன்னு தெரியாமல் தடுமாறுது. நான் கேட்டு சொல்கிறேன். யாருக்கிட்ட கேட்டு சொல்கிறீங்க? நீங்கள் தான் அந்த அதிகாரி. அங்கே என்ன நடந்தது? இல்லைங்க நாங்கள் அந்த வீடியோ வச்சுருக்கோம், நீங்கள் திறக்கவே இல்லை, வண்டியில் யாரையும் இறக்கவும் இல்லை, வண்டி கதவை இந்த முன்பக்கம் பின்பக்கம் டிக்கி எதுவுமே திறக்கலை, எப்படி நடந்ததுன்னு கேட்குறாரு அந்த நிருபர். அந்த அம்மா அவாய்டு பண்ணுது. இது பத்திரிகை செய்தியாகவும் வந்திருக்கு. இது நான் ஒரு இடத்துல சொல்கிறதுனால அந்த ஒரு இடத்துல மட்டும்தான், டிஎன் புதுப்பட்டி என்னமோ சங்கரங்கோயில் பக்கத்தில், அவர் சங்கரங்கோயில் திமுக எம்எல்ஏ. இப்படி பல இடங்கள்லாம் நடக்குது. தேர்தல் சமயத்தில் இது நடக்குது வந்து ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. நீங்கள் எவ்வளோ பார்வையாளர்கள் போட முடியும்? ஒரு தொகுதிக்கு 4 பேர் 6 பேர் 8 பேர்னு போடுறாங்க. இவங்க இந்த பணத்தை கடத்துறதுல ஈடுபட்டிருக்கவங்க வந்து ஒரு கட்சியிலையும் வந்து 200 பேர் 500 பேர்னு வந்து ஒரு தொகுதிக்கு வந்து வச்சுருக்காங்க. 200 பேர் வச்சுருக்காங்க. இந்த 200 பேர் வந்து எப்படி அந்த 4 பேர் பார்வையாளர் கட்டுப்படுத்திட முடியும்? இதில் பார்வையாளரும் விலைக்கு போகிறதும் விலை போவதும் வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை தாண்டி இந்த அதிகாரிகள் யார்? மாநில அரசின் அதிகாரிகள். பிடிஓனா யார்? மாநில அரசு. இவங்க தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்பட்டதாக கணக்கே தவிர தேர்தல் ஆணையம் சொல்கிறத கேட்பாங்களான்னு பார்த்தா மாநில அரசு இப்போ யார் ஆளுங்கட்சி சொல்கிறாங்க அதெல்லாம் விட சிம்பிள். யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்க பக்கம்தான் விசுவாசம். இந்த பிடிஓ அம்மா அந்த அம்மா காசு வாங்கிச்சா இல்லைன்னு தெரியாது. அநேகமாக என்னவாக இருக்கும்? இப்போ வேறு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பாஸ் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்களா அந்த கொடி கட்டினதுக்கு போட்டு, அது மாதிரி ஏதோ ஒரு பாஸ்ன்னு சொல்லி அதுக்கு பின்னால் ஒரு கோட் வேர்டு இருக்குமா. ஒன்றும் இல்லை, ஓம் முருகா அப்படின்னு போட்டு ஒரு சும்மா ஒரு கிறுக்கி ஒரு ஒரு இனிஷியல் அப்படி போட்டால் என்ன அர்த்தம்னா இந்த வண்டியை செக் பண்ண வேண்டாம்னு அர்த்தம். இவங்க போய் செக் பண்ண போகிறாங்க, அந்த ஸ்லிப்பை காமிக்கிறாங்க. நான் சொல்கிறேன் ஓம் முருகான்றது வந்து உதாரணத்துக்கு, முருகனுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. வேறு ஏதாவது வெள்ளிக்கிழமை அப்படின்னு எழுதி கூட, இது வெள்ளிக்கிழமைன்னு வந்துச்சுன்னா அந்த வண்டியை செக் பண்ணாதீங்க, விட்டுருங்க. இப்படி ஒரு கோட் வேர்டு. அதாவது ஏமாற்றுவதற்கு எப்படியெல்லாம் வழி புதுசாக இருக்கோ உங்களுக்கு. சர்க்காரியா கமிஷன்னு விஞ்ஞானபூர்வமாக பண்ணவங்க அவர் சொல்கிற அளவுக்கு அப்படி வரக்கூடிய ஒரு இதில் வந்து இப்போ நான் இந்த தேர்தல் ஆணையம் இப்படி சொல்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அணுகுண்டு. மக்கள் மத்தியில் ஒரு டேமேஜ் வரும், ஒரு இமேஜ் வந்து அந்த பிம்பம், அந்த இது வந்து இவ்வளோ மோசமானவங்களா இது வரைக்கும் தெரியலையே, ஏதோ சொல்லுவாங்க இருந்தாலும். அப்போது இது வந்து யாருக்கு பயன்படும்னா, பொதுவாக மக்களுக்கு இன்ஃபர்மேஷன் நாலேஜ், அவங்களுக்கு வந்து அந்த தகவல்கள், இதுவரை தெரியாத தகவல்கள் தெரியும், இதுவரை குழப்பமாக இருந்தது கொஞ்சம் தெளியும். இதை தாண்டி குற்றப்பின்னணியே இல்லாத வேட்பாளர்கள் அவங்களுக்கு இது நன்மை தரும். இப்போ சீமானுடைய கட்சியில் வந்து குற்றப்பின்னணியே இல்லாதவர்கள் தான் வந்து பார்த்து அது சீட்டு ஒதுக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது சரியாக இருக்கும் பட்சத்தில் அப்போ மக்கள் வந்து இவன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ 19 கேஸுன்றான், அவன் 16ன்றான், ஒரு கட்சிக்காரனையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இவங்க கட்சியில் எந்த குற்றப்பின்னணியும் இல்லையே. அப்போ மக்களுடைய மனமாற்றத்திற்கு ஒரு ஆரம்பம், இது வந்து ஒரு தொடக்கம்தான். இதனால் உடனே இந்த தடவை வந்து பெரிய ஒரு ரிசல்ட் வந்து மாறி படுப்பதுன்னு நான் வந்து அதாவது அதிகப்படியாக மிகைப்படுத்தி சொல்ல விரும்பவில்லை. ஆனால் இது நிச்சயமாக ஒரு நல்ல தொடக்கம். இந்த தொடக்கத்திற்கு தேர்தல் ஆணையத்தை பாராட்ட வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு சீமான் அவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருந்தாலோ இல்லை யார் சொல்லியிருந்தாலும் இது பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது திராவிடத்திற்கு எதிராக வீசப்பட்ட அணுகுண்டு. ஏன்னா திராவிடத்தில் தான் மாறி மாறி இந்த ஊழல், நீங்கள் இப்போ எந்த அமைச்சர், முன்னாள் அமைச்சர் பாருங்கள், இந்த பக்கமும் பாருங்கள், அந்த பக்கமும் பாருங்கள், சொத்து குவிப்பு இல்லாத வழக்கு இல்லாத ஆள் யார்? லஞ்சம் கான்ட்ராக்டில் டெண்டரில் வாங்காத அந்த வழக்கு பெண்டிங் இல்லாதவங்க யார்? மூணாவது வந்து கொச்சையாக பேசி சைவம் வைணவம் அசிங்கமாக வந்து ஒரு மதத்தை மட்டும் இல்லை, ஒரு இனத்தை மட்டும் இல்லை, ஒரு குழுவினரை மட்டும், ஒரு சாதியை மட்டும் கேவலமாக பேசி இப்படியெல்லாம் வந்து வழக்குகள் வாங்கினவங்க யார்? இங்கே தான் இருக்காங்க. ஒன்று இங்கே இருக்காங்க, இல்லைன்னா அங்கே இருக்காங்க. இந்த இங்கே அங்கேன்றது மக்களுக்கு புரியும்.
அதை தாண்டி ஒரு புதிதாக புத்துணர்ச்சியுடன் எந்தவித குற்ற பின்னணிக்கு இல்லாமல், அதற்கான வாய்ப்பு இல்லாமல், நாளைக்கு இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா என்னைக்கு ஒரு நாள் எம்எல்ஏ ஆனாங்களா எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. நம்ம அதை பற்றி சொல்லலை. இன்னைக்கு வந்து அவன் பின்னால் குற்ற பின்னணி இருக்கா இல்லை, அதுவே பெரிய விஷயமாச்சே. அதுதான் சொல்கிறேன், இது ஒரு மிகப்பெரிய அணுகுண்டு. கண்டிப்பாக அவனுக்கு வந்து கேவலமாக தானே இருக்கும். இந்த பத்திரிகையில் போடும்போதும் டிவியில் வந்து எம்பேரில் மொத்தம் 19 வழக்கு, அதில் 6 வந்து வந்து ராபரி, அதாவது கொள்ளை வழக்கு, இல்லை வந்து வெறுப்பு பேச்சு, இல்லை லஞ்ச வழக்கு, சொத்து குவிப்பு வழக்கு. சொல்ல தானே சொல்லணும். சப்போஸ் சொல்லலைன்னா என்ன ஆகும்? தலையை சீவிடுவாங்களா? சீவ மாட்டாங்க. தேர்தல் முடியும். சைதி துரைசாமி இப்போ வழக்கு போட்ட மாதிரி யாராவது ஒருத்தர் வழக்கு போடுறாங்க. ஒரு குற்ற பின்னணியை வந்து இந்த இது தேர்தல் விதியை மீறி சொல்லாமல் விட்டார், இல்லை சொல்கிறதில்ல பாதியை மறைச்சிட்டாரு, ஏதோ கொஞ்சம் மறைச்சிட்டாருன்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டான்னு வைங்க. அந்த வழக்கில் பாதகமாக தீர்ப்பு வந்தால் 6 வருஷம் தேர்தலில் நிற்க முடியாது. இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கே அதானே சொல்கிறாங்க. அதோடைய முடிவு எப்படி வரும்னு நமக்கு தெரியாது. அது வழக்குடைய தன்மையை பொறுத்து இருக்குது, ஆதாரங்களை பொறுத்து இருக்குது. முதல்வர் அவர்களுக்கு எதிராக அந்த பாதகமாக 2011 அவர் வந்து ஜெயிச்சது லஞ்சம் வாங்கி தான், வந்து லஞ்சம் கொடுத்து தான் ஓட்டு வாங்கி இருக்கிறார். ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ், ஒரு 500 ரூபா லஞ்சம் கொடுத்ததுக்கு ப்ரூஃப் வந்தால் கூட நீங்கள் மொத்தமாக இவ்வளோ பேருக்கு கொடுத்தீங்கன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தரை கொடுத்தாவே போதும். அதான் அது ஆதாரம் பூர்வமாக வந்ததுன்னா அந்த இதுட்டாக முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த தடவை தேர்தலில் முதல்வர் நிற்க முடியாது. அப்படி நடக்குமா நடக்காதா நம்ம ஜோசியம் சொல்லலை, தெரியாது. இப்போ 6 வருஷம் தேர்தலில் நிற்க முடியாதுன்றது ஒரு அரசியல்வாதிக்கு எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் மிகப்பெரிய தண்டனை இல்லையா? அது வந்து ஓரளவுக்கு அந்த அரசியல்வாதிகளுடைய ஒழுக்கத்தை வந்து கொஞ்சமாவது நிலைநிறுத்துமா இல்லையா? அந்த பயம் வருமா இல்லையா? இது முதல்ல டிவியில் கொடுக்கணும், இதை வந்து பேப்பரில் போடணும், இதுக்கப்புறம் யாராவது இதை மாரி வழக்கில் போட்டான்னா பக்குன்னு அந்த வழக்கை நடத்தணும். அந்த வழக்கு நம்ம ஊரில் இருந்து 1 வருஷம் 2 வருஷத்தில் முடியாது. 2011 போட்ட வழக்கு 15 வருஷம் ஆகுது, இன்னும் முடியல. அப்புறம் கூட வந்து அப்போது எதிர்கால அரசியலில் கூட எதிர்கட்சி ஆனதுக்கு அப்புறம் கூட 6 வருஷம் இனிமேல் தேர்தலில் நிற்கக்கூடாதுன்னா, முக்கியமான அரசியல்வாதிகள் 6 வருஷம் தேர்தலில் நிற்கக்கூடாதுன்னு சொன்னால், இப்போ வந்து எதிர்கட்சிக்காரன் சந்தோஷப்படுறத விட அந்தந்த உள்கட்சிக்காரன் சந்தோஷப்படுவான். இப்போ KN நேரு பேரில் வந்து அவர் எந்த நேரமும் அவர் கைது செய்யப்படுவார் அப்படின்னு வந்தோடனே, அங்கே திருச்சியில் அங்கே அன்பில் மகேஷ் ஒரு குழுவாக இருக்கார், இவர் ஒரு குழுவாக இருக்கார், திருச்சி சிவா, இவங்கெல்லாம் வந்து KN நேரு ஆட்டம் முடிஞ்சுது, இனிமேல் நம்ம தான். இப்படி நான் சொல்கிறது ஒரு உதாரணம் தான். ஒரு மாவட்டத்திலையும் ஒரு பகுதியிலையும் வந்து இப்படி உள்குத்துகள் நிறையா இருக்குது இந்த திராவிட கட்சிகளில். இதெல்லாம் வந்து எதை நோக்கினா, ஒரு எதிர்காலத்தில் ஒரு ஒழுங்கு, ஒரு ஒரு சீர்திருத்தம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். அதற்கு திராவிடத்திற்கு எதிராக திராவிடம் தூளாக, திராவிடம்னு சொல்லுது ஒரு மாயை தானே. இவங்களா திராவிடம்னு சொல்லுது தானே திராவிடம். கர்நாடகாக்காரன் ஒத்துக்கிட்டான திராவிடம், கேரளாக்காரன் ஒத்துக்கிட்டானா, யார் ஒத்துக்கிட்டான்? தெலுங்கானாக்காரன், ஆந்திராக்காரன் ஒத்துக்கிட்டான திராவிடத்தை நம்ம தானே பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் திராவிடத்திற்கு எதிராக வீசப்பட்ட மிகப்பெரிய அணுகுண்டு இந்த தேர்தல் ஆணையத்துடையது. இதில் வந்து எந்தவித கவலையும் இல்லாமல் இதை பற்றி வந்து தேர்தலில் பயணிக்கக்கூடிய கட்சி சீமானுடைய கட்சி. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் குற்றப்பின்னணி இல்லாதவர்கள் சொல்கிறாங்க. அதுலேயும் வந்து யாராவது 1-2 பேர் இதை மீறி இருந்தாங்கன்னா அவங்க வந்து சந்தித்து தான் ஆக வேண்டும். இதுதான் நிலைமை. இது வரவேற்கத்தக்க ஒரு இது. இதற்கு யார் காரணமாக இருந்தாலும் நாம் அது வந்து அவர்களை பாராட்ட வேண்டும். பல்லர்களை தெளிவாக நன்றி. நன்றி, வணக்கம்.